Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல சுவையான மசாலா பாஸ்தா எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாங்க. சாஸ் எதுவும் சேர்க்காம நல்லா சுவையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியான மசாலா பாஸ்தா எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த மசாலா பாஸ்தா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேங்க. கோதுமை மாவுல செஞ்ச பாஸ்தா, மைதால செய்யற பாஸ்தா இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். 200 கிராம் பாஸ்தாவை நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வந்துட்டு கொதிக்கட்டுங்க. ஒரு 90% பாஸ்தா வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு 90% வெந்திருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 10% வந்துட்டு அந்த மசாலாவில் வேகணும். அப்போ தான் அதுக்குள்ளார நல்லா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் நார்மலான தண்ணி இருக்குது இல்லைங்களா, சூடாக இல்லாத தண்ணியை ஒரு கப் அளவுக்கு தண்ணி இது மாதிரி வந்துட்டு மேலே ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பாஸ்தாயிரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா துருவி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வந்து வாயில் கடிப்படாமல் இருக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பாஸ்தா. ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் மீடியம் சைஸில் இருக்க நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்ச தக்காளி ஒரு 2 தக்காளி அரைச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த தக்காளி பியூரிலேயே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுனது இதோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸில் ஒரு கேரட் வந்து நல்லா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகணும். ஒரு 3/4 வாசி காய் வெந்திருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். பாஸ்தா அப்படின்னாலே அதோட ஃப்ளேவர் வந்துட்டு நம்ம குடமிளகாய் சேர்த்தா தான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு பாதி குடமிளகாயை நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. குடமிளகாய் சட்டுன்னு நம்மளுக்கு வெந்துடும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாமே சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வெந்ததும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த பாஸ்தா கொஞ்சம் குக் ஆகும்போது அதோட டேஸ்ட் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும். அதோட ஃப்ளேவர் எல்லாமே பாஸ்தாவில் நல்லா சூப்பராக தெரியும். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் குறைவான தீயில வச்சுக்கலாம். குறைவான தீயில வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கூட நம்ம வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலோட ஃப்ளேவர் எல்லாமே இப்போ பாஸ்தாவில் இறங்கியிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.